ஹலோ வியூஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் வந்து சித்தி சமையல்லேருந்து பொதுவான இட்லி செய்ய போகிறேன். அரிசி மாவு, ஜவ்வரிசி, சோறு, உளுந்து, அதில் ஊற வச்ச வெந்தயம், சிறிது உப்பு. இதை பாருங்க, இந்த அளவு இருக்குல்ல, இந்த அளவில் வந்து இந்த அரிசி மாவு வந்து 1/2 கிலோ 4 கோலை வருங்க. அதில் ஊற வச்சு ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா சோறு, இதை பார்த்துட்டிங்கன்னா உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு இந்த பாருங்க, வெந்தயம் எதிரியே இருக்குது. வெந்தயம் போட்டு 2 கத்தி வெந்தயம் போட்டு ஊற வச்சு அதான். இது ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துட்டு இதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருங்க. ஒதுக்கி வச்சு இந்த உளுந்து இருக்குல்ல, உளுந்து இப்படி போட்டுக்குங்க. உளுந்து இப்படி போட்டுட்டு அடுத்தது சோறு இருக்குல்ல, சோறு போட்டுக்கிறது. அடுத்தது இந்த ஜவ்வரிசி இப்படி போட்டுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு என்ன செய்யுங்க, கழுவி நல்லா ஊற்றிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் அளவு ஊற்றி வச்சுட்டேன். அரைச்சி வச்ச அந்த உளுந்து சோறு வெந்தயம், இது வந்து உளுந்து வந்து நீங்கள் 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சாலே போதும். ஏன்னா அரிசி மாவு பாய்க்கணும், அரிசி பாய்க்கல, அரிசி பாய்ச்சா தான் 1 மணி நேரம் ஊற வைக்கணும். பிறகு இந்த மாவு எடுத்து கொஞ்சம் ஒரு கரண்டி ஈஸ்ட் போட்டு இந்த மாதிரி கலக்கி வச்சுங்க. ஒரு கரண்டி ஈஸ்ட்னா ஒரு 2 கரண்டி தண்ணி அந்த மாதிரி ஊற்றி வச்சுங்க. 2 இல்லைனா 3 கரண்டி ஊற்றினா கூட பிரச்சனை இல்லை. நான் செய்ய ஊற்றிங்க. திக்காக இருக்கணும். இட்லி திக்காக இருந்தால் தான் இட்லி செய்ய முடியும். தண்ணி ஆச்சுன்னா செய்ய முடியாது. திக்காக இருக்கணும். இந்த மாதிரி ஊற்றி வச்சுட்டு திக்கி இந்த மாதிரி திக்காக இருக்கணும். திக்காக இருந்தால் தான் அந்த பசு நல்லா வரும். இதை எடுத்து இப்படி ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற்றி மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு நீங்கள் 8 மணி நேரம் இதை வந்து ஊற வைக்கணும். இதை பாருங்க, நான் இது செஞ்ச அரிசி மாவு இட்லி ரெடி. அப்புறம் எப்படி பொங்கி வந்திருக்கு, இதை வந்து கொஞ்சம் கிண்டி பாருங்கள். இது வந்து தண்ணி கொதிக்கிட்டு பாருங்கள். 2 சுண்டையில் போடுங்க, வாசனைக்கு போடுங்க. அடுத்தது நான் வந்து இது எண்ணெய் தள்ளிவிட்டேன். மூடியாச்சு. இப்போ இந்த இட்லி வந்து 10 நிமிஷம் வேணுங்க. 10 நிமிஷத்துக்கு வேணும். பிறகு வந்து நம்ம எடுக்கலாம். இப்போ வந்து நான் சட்னி செய்ய போகிறேன். அடுத்தது இந்த பாருங்க, ஒரு மூடி தேங்காய், 2 கருப்பிலை, 10 பச்சை ஊசி மிளகா, 10 பழுத்த மிளகா, ஊசி மிளகா, 2 பெரிய வெங்காயம். தேங்காய் பீரில் போட்டுக்கோங்க. போட்டு பழுத்த மிளகா போட்டுட்டு அடுத்தது ஊசி மிளகா, அடுத்தது பழுத்த மிளகா, இந்த 2 கருப்பில் இருக்குது. எப்படி பிரித்து போட்டுட்டு பாருங்க, இந்த மாதிரி ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு பிளேண்டில் போட்டு அரைங்க. நல்லா முருவாக இருக்கணும். இதோ பாருங்க, சட்னி நம்ம அதை அரைச்சி வச்சுட்டு பிறகு எவ்வளோ கலராக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கு இப்போ நான் தாளிக்க போகிறேன். தாளிக்க போகிறதுக்கு வந்து எண்ணெய் 3 கரண்டி ஊற்றிக்குங்க. 3 கரண்டி கடுகு போட்டுக்குங்க. கருப்புல போட்டுக்குங்க. மிளகா போட்டுக்குங்க. அதோட வெங்காயம் போட்டு இந்த மாதிரி ஊற்றிங்க. மிளகா பொடி சொந்தமாக செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள், எக்ஸ்ட்ரா. இது வந்து சீனி, இதுவும் எக்ஸ்ட்ரா தான். நான் பாருங்கள், நான் செஞ்ச சட்னி எப்படி அழகாக இருக்குது பாருங்கள் கலராக. இது தாங்க அரிசி மாவு இட்லி. இதை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதை பாருங்கள், நான் பிரித்து காமிக்கிறேன். சாஃப்டாக இருக்குது. அடுத்தது இதை பார்த்துக்கிட்டிங்களா, இதையும் அரிசி மாவில் செஞ்ச தோசை தான். இந்த அரிசி இட்லி செஞ்ச தோசை மாவு இருக்குல்ல, அந்த மாவு நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிட்டு பதமாக செஞ்சிங்களா இந்த மாதிரி தோசை கிடச்சிரும். இதை சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைச்சிருங்க. நன்றி, வணக்கம்.